வணக்கம். ஹிந்தியிலயோ தமிழ்லயோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதை எப்படி கேட்பீங்க? ரொம்ப யோசிக்காதீங்க. இன்னைக்கு நாம அதை ரொம்ப சிம்பிளா கத்துக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா? ஒரு புது இடத்துல நமக்கு ஒன்ன கேட்கணும், ஆனா எப்படி கேட்கறதுன்னு வார்த்தையே வராது. ஆனா கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹிந்தி தமிழ் ரெண்டுலயுமே நிறைய வாக்கியங்களை உருவாக்குறதுக்கான ஒரு சூப்பர் டெக்னிக்கை நீங்க கத்துக்க போறீங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நாம கத்துக்க போற எல்லாமே ஒரே ஒரு ஹிந்தி வார்த்தையை வச்சுதான். ஆமா, ஒரே ஒரு வார்த்தை தான். அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த வார்த்தை இதுதான், சாஹியே. இதுதான் நம்மளோட பேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாஹியே. ஒரு தடவை சொல்லி பாருங்க, சாஹியே. சூப்பர். சரி, இது ஒரு வாக்கியத்துல எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு ஒன்னு வேணும் அப்படிங்கறத எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக், நாம அதிகமா யூஸ் பண்றதும் கூட. இதோட ஃபார்முலா பாருங்க, அவ்ளோ சிம்பிள். யாருக்கு வேணும், என்ன வேணும், கடைசியா சாஹியே, அவ்வளோதான். சில உதாரணங்களை பார்த்தா இன்னும் நல்லா புரியும். வாங்க. இப்ப பாத்தீங்களா, உங்களுக்கு தண்ணி வேணுமா, உதவி வேணுமா, இல்ல நேரம் வேணுமா, எதுவா இருந்தாலும் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறலே இல்ல. நம்ம தமிழ்ல வேண்டும்னு சொல்ற மாதிரி தான். ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ உங்களுக்கு வேணுங்கிறத எப்படி கேட்கறதுன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி, ஒருவேளை உங்களுக்கு ஒன்னு வேண்டாம்னா அதை எப்படி சொல்றதுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிள். சாஹியேக்கு முன்னாடி நஹி அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையை சேர்த்தா போதும். நம்ம தமிழ்ல வேண்டும்ங்கிறது வேண்டாம்னு மாறுது இல்லையா? அதே மாதிரி தான். ரொம்ப சுலபம். இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம் வாங்க. எனக்கு பணம் வேண்டாம், அவங்களுக்கு டாக்ஸி வேண்டாம், எங்களுக்கு டிக்கெட் வேண்டாம். எது வேணானாலும் ஃபார்முலா ஒண்ணுதான், நஹி சாஹியே. சூப்பர். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு சொல்ல தெரியும். அடுத்த ஸ்டெப் என்ன? மத்தவங்க கிட்ட அவங்களுக்கு என்ன வேணும்னு எப்படி கேட்கறது? வாங்க பார்க்கலாம். ஒரு கேள்வி கேட்கறது அவ்வளோ சுலபமான்னு பாருங்க. ஹிந்தியில நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்ட அந்த வாக்கியத்துக்கு முன்னாடி கியா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் போட்டா போதும். அவ்வளவுதான், அது ஒரு கேள்வியா மாறிடும். சிம்பிள். தமிழ்ல பாத்தீங்கன்னா வேண்டும்ங்கிறது கேள்வி கேட்கும்போது வேண்டுமா அப்படின்னு முடியும். சரி, வாங்க நாம ஒண்ணா ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். கியா ஆப்கோ டாக்ஸி சாயே? உங்களுக்கு டாக்ஸி வேண்டுமா? சரியா வருது இல்லையா? சரி, வெறும் ஆம் இல்லன்னு பதில் வர்ற கேள்விகளை தாண்டி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கேட்கணும்னா என்ன பண்றது? அதுக்கும் வழி இருக்கு. அதுக்கு தான் இந்த கேள்வி வார்த்தைகள் பயன்படுது. இங்க நல்லா கவனிங்க, கேள்வி வார்த்தை எப்படி பதிலையே மாத்துதுன்னு. கியா சாஹியே அப்படின்னா என்ன வேணும், அதே கப் சாஹியே அப்படின்னா எப்பொழுது வேணும். பாத்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை மொத்த கேள்வியோட அர்த்தத்தையுமே மாத்திடுது. அவ்வளவுதாங்க. பாருங்க, இந்த கொஞ்ச நேரத்துல 4 முக்கியமான பேட்டர்ன்ஸை நீங்க கத்துக்கிட்டீங்க. வாங்க எல்லாத்தையும் ஒரு தடவை சீக்கிரமா பார்த்துடலாம். இதோ பாருங்க, நாம கத்துக்கிட்ட 4 விஷயமும் ஒரே இடத்துல இருக்கு. இது ஒரு சின்ன ஷீட் மாதிரி. உங்களுக்கு வேணும்னு சொல்றதுக்கு, வேண்டான்னு சொல்றதுக்கு, ஆமா இல்லையான்னு கேள்வி கேட்கறதுக்கு, அப்புறம் விவரமா கேள்வி கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். இப்ப உங்களுக்கு இந்த பேட்டர்ன் நல்லா தெரிஞ்சிடுச்சு. நீங்களே சொந்தமா வாக்கியங்களை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லாமே இப்ப உங்ககிட்ட இருக்கு. சரி சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? அதை ஹிந்தியில சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. நாம அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.